ஹலோ. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரீடிங். ஒரு 2 பாயிண்ட்ஸ் மாதிரி வைக்கிறேன். ஆனால் 2 பாயிண்ட்ஸ்ன்றது எப்படின்னா, ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம மாகாளி மெசேஜஸும் பார்க்குறோம். அதே சமயத்தில் ஒரு சிஸ்டர் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட, ஜீசஸ் மெசேஜ் போடுங்க சிஸ்டர் சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு அதிகமாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தது இல்லைன்னா ஓகே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். நான் ஹாட்டின் போட்டு அனுப்பியிருப்பேன். நான் எந்த ஒரு அவங்களுக்கு வந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உறுதியாக நான் சொல்ல முடியாமல் இருந்தது. ஏன்னா நான் வந்துட்டு எந்த ஒரு ரீடிங் நான் எடுத்தாலுமே எனக்கு அந்த பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நான் என்னால் ரீடிங் பண்ண முடியும். அவங்கக்கிட்டேருந்து அந்த பெர்மிஷன் கிடைக்காம நான் எந்த ஒரு கடவுள் மெசேஜும் நான் இங்கே கொடுக்கறது கிடையாது. சரியா? இப்போது வந்து எனக்கு நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு பெர்மிஷன் கிடச்சிருக்கு. அவங்க எனக்கு அந்த ரீடிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த ரீடிங் பண்ணுறேன். பைல் ஒன் சொல்ல முடியாது. ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு மாகாளி மெசேஜஸ் ஒரு பார்ட், இன்னொரு பார்ட் தனியாக வந்துட்டு ஜீசஸ் மெசேஜஸ் சொல்லி நான் பண்ண போகிறேன். மாகாளி மெசேஜஸ் பார்க்குறவங்க இங்கே என் கூட எந்த ஸ்பேஸில் இருக்கவங்க நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லா கடவுளும் ஒன்று தான் நினைக்கிறவங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி தான் நம்புறது. எல்லா கடவுளும் ஒன்று தான், உருவத்தில் மட்டும்தான் மாறி இருக்கிறாங்கன்றது தான் என்னோட ஒரு அபிப்பிராயம். எப்பவுமே நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் இந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்ணுறேன், நான் ஜீசஸ் மெசேஜ்ன்றது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாகாளி மெசேஜஸ் பார்க்குறவங்க மாகாளி மெசேஜஸ் பார்க்கலாம், ஜீசஸ் மெசேஜஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜீசஸ் மெசேஜஸ் பார்க்கலாம். சரியா? இது வந்து பெர்மிஷன் கிடைச்சதுனால மட்டும்தான் நான் பண்ணுறேன். நான் இதுக்கப்புறமும் பண்ணுவேனான்றது எனக்கு தெரியாது. சரியா? மாகாளி மெசேஜஸ் மாகாளி மெசேஜஸ் ஸ்டார்டிங்லேயே மெசேஜ் கொடுத்த மாதிரி இருக்கு மாகாளி எல்லாருக்குமே. ஸ்டார்டிங் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் ஆரம்பித்தது. லாஸ்ட் கார்ட் 9 ஆஃப் கப். நல்ல ஆரம்பம், நல்ல ஒரு முடிவு. லைஃப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண எந்த விஷயமும் வந்துட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் தடங்கள், கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நடக்காத ஒரு விஷயம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய தைரியம், உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஒரு வில் பவர், அந்த மாதிரியான விஷயங்கள்னால நடக்காத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்ன்றது தான் மாகாளி இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு போல்ட், ஒரு நல்ல ஒரு இன்ட்யூஷன் இருக்கிற பர்சனாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு எப்பவுமே அமையும். சில பேர் வந்துட்டு மற்றவங்களுக்கு நிறைய விதத்தில் நிறைய பாடங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் பவராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கிறதுல நிறைய ஓ மை காஷ், ஒரு நிமிஷம். ஓகே, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நிறைய விஷயங்களுக்கான நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கிளியராக பார்க்குறதுக்காகவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு எம்ப்ரஸ், ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கிறீங்க. எல்லாருமே நிறைய பேர் வந்து உங்களில் பாதி பேர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் சூஸ் பண்ணி போயிருக்கிறீங்க, அதிகமான ஸ்பிரிச்சுவல் எடுத்துருக்கீங்க. சில பேர் லைஃப் லெசன்ஸ் கற்றுட்டு உங்கள் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத பர்சன்ஸ் கூட இப்போ நீங்கள் அதிகமான கடவுள் நம்பிக்கை இருக்கிற பர்சன்ஸாக மாறி இருக்கீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க.
இதுக்கு முன்னே நீங்கள் நிறைய விரதம்லாம் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்க மாட்டீங்க, கோயிலுக்கு அதிகமாக போகிற பர்சனாக இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இல்லாதவங்க இப்போ அதிகமாக அந்த மாதிரி சில விஷயங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறீங்க. அதிகமாக மெடிடேஷன்றது அதிகமாக இருக்குது உங்கள் லைஃப்பில். உங்கள் லைஃப்பில் மெசேஜஸ் அப்படி கொடுக்குறாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க மெசேஜஸ். உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நீங்கள் மட்டுமே நிறைய விஷயங்களை தனியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சில மெசேஜஸ் இருக்கா? ஃபைல் 1 மாகாளி மெசேஜஸ். அகெயின் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் மாற்றங்கள் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வரக்கூடிய பர்சனாக மாறி இருக்கீங்க. கண்டிப்பாக மாற்றங்கள்ன்றது வரும். உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் மாக்காலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் உங்களால் அனலைஸ் பண்ண முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. தானாகவே நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கலாம். இந்த விஷயம் இப்படி பண்ணலாமா, சில விஷயம் இப்படி பண்ணலாமான்ற மாதிரி ரொம்பவே பேஷனேட் எனர்ஜியாக இருக்கிறீங்க. உங்களை வந்துட்டு மாக்காளி எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட நெருங்காத அளவுக்கு அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் போகிற பாதை எல்லாமே வந்துட்டு ஒரு பிளஸ்டான ஒரு பாதையாக, உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் எல்லா கடவுளுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா சைட்ல இருந்தும். எந்த விதமான இமோஷன்ஸ்க்கும் உங்கள் லைஃப்பில் இடம்ன்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் இமோஷன்றது உங்கள் தலை தாண்டவம் ஆடுற மாதிரி எப்போவுமே இமோஷனல் பர்சனாக இருந்தீங்க. இப்போ அந்த இமோஷனல் தலையிலேருந்து இறக்கி கொஞ்சம் கீழே வச்சுட்டீங்க. எந்த விதமான இமோஷனலுக்கும் இப்போ நீங்கள் அடிக்ட் ஆக போகிறது கிடையாது. அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இமோஷனல்ன்றது உங்கள் டிக்ஷனரியில் இப்போ கிடையாது. ஓகே, இதுதான் மாகாளியோட மெசேஜ். வேறு எதனா மெசேஜஸ் இருக்கா பார்ப்போம் மாகாளி. இது இந்த கார்ட்ஸில் எதனா சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டேன். ரீடிங் ஃபாஸ்ட்டாக இருக்குதா? நார்மலாக சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரும், புரியும் நினைக்கிறேன். நான் சொல்கிறது மெசேஜஸ் புரியுது இல்லை உங்களுக்கு? கார்டு எடுக்கும் போதே செம கார்டு வந்துச்சு. உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு நல்ல விஷயமா உங்கள் லைஃப்பில் எப்போவுமே நடக்கும். 8 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தோமா? வாண்ட்ஸ், கப், ஸ்வாட்ஸ் எல்லாமே இருக்குது உங்கள் லைஃப்பில். எல்லாமே கலந்து இருக்குது எல்லா விஷயமும். அதான் சொன்னேன் இல்லையா, இமோஷன்ஸ் எதுக்குமே உங்களுக்கு இடம் கிடையாது. இமோஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்க. உங்களுக்கான ஷேடோ ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் போகிற பாதையில் ஒரு தனியாளாக நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எல்லா சுச்சுவேஷன்ஸுமே இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே எதுவுமே நீங்கள் பெருசுப்படுத்தாமல், எதுவுமே நீங்கள் அதிகமாக அந்த விஷயத்துக்காக உங்கள் டைம் எனர்ஜி கொடுக்காம உங்களுடைய ஒர்க், உங்களுடைய லைஃப்க்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களுக்கு மட்டுமே, உங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்துக்கிறதுனால எந்த விதமான ஒரு இன்னல்களும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்களுக்கான எம்பரர் எனர்ஜி. கண்டிப்பாக 4 எம்பரர் 4 ஒரு எனர்ஜியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பின்னாடி மல்லிகா ஆஃப் ஸ்டாப்ஸ் இருக்கு. மல்லிகா, எம்ப்ரஸ், அதிகமாக ஒரு மெடிடேஷன் மோடில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எந்த விஷயமா இருந்தால் பொறுமையாக அமைதியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு அமைதியாகவே ஆயிட்டீங்க நீங்கள். ஒரு அமைதி பூங்கா அமைதியாக ஆன மாதிரி இருக்குது. அதிகமாக பேசுறது கிடையாது, அதிகமாக உங்களோட ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துறது கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரி தெரியுறீங்க. பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஒரே மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியில் இருக்கிறீங்க. ஒரே மாதிரியான ஒரு இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலும் வெளிக்காட்டாததுனால ஒரே மாதிரி தெரியுங்க. அவங்களுக்கு ஒரு பிளாங்காக, ஒரு நார்மலாக ஒரு பர்சனாக தெரியுறீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் ஒரு போல்ட், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் மாறி இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு உங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் ஒரு இமேஜில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ சேஞ்சஸ் லைஃப் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு அமையும். ஓகே, இதுதான் மாக்காளி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் போல்டாக பண்ணுங்கள். ஏதாவது சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் நினச்சது மாதிரி போகாமல் ஏதோ உங்களை பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் இருக்கேன்னு சொல்லி காட்டும். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்த அந்த சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கான அந்த ஆதாயம், அந்த சில விஷயங்கள் கிடைக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக முன்னேறி போகும்போது உங்களுக்கான அந்த சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குதுன்ற மாதிரி மாக்காளி சொல்கிறாங்க. ஒரு பொய்யான சில விஷயங்களுக்காக ஸ்டாப் ஆகாதீங்க. நீங்கள் போகிற விஷயத்தை விட இந்த விஷயம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் கண்ணில் காட்டப்படலாம். இல்லை சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக நிற்காம நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்களோ அந்த விஷயத்தில் ஃபோக்கஸாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சக்ஸஸ் இருக்குது. நம்ம சில பேர் சொல்லலாம், இல்லை நீங்களாம் கூட நினைக்கலாம், இல்லை நம்ம இவ்வளோ வருஷமாக இவ்வளோ காலமாக தேடிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு பதிலாக நமக்கு இந்த விஷயத்தில் நமக்கு சீக்கிரமே நம்மளால் சில விஷயங்கள் கிடைக்குதுன்னா நம்ம அந்த விஷயத்தை விட்டு இதுலேயே நம்ம மாறக்கூடாது, இந்த விஷயத்தையே நம்ம பண்ணக்கூடாதுன்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கான விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக இருந்து எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங் மைண்டாக இருந்து முன்னேறுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் அதில் நடக்காத மாதிரி இருக்கலாம், எதுவும் நீங்கள் அதில் கிடைக்காம இருக்கலாம், உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும், எந்த விஷயமா இருக்கட்டும், லைஃப் சேஞ்ச் இருக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு நாள் சக்ஸஸ்ன்றது இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு 3 விஷயம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் கையில். உங்களுடைய நம்பிக்கை, கான்ஃபிடென்ட், உங்களுடைய ஒரு அந்த ஸ்ட்ராங் வில் பவர், இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் கையில். எந்த விதமான ஒரு டார்க் சைடாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு இருட்டு இது இருந்தாலும் சரி, அந்த டனல் உள்ள போகும்போது, டனல்ன்றது நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், உங்கள் லைஃப் பாத் அதில் போகும்போது இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த குதிரைக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைட்ஸில் அந்த இது கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு விதத்தில் தான் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு திசை மாற்றுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எந்த விஷயத்தையும் நீங்கள் அதில் உங்களுடைய டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய அந்த ஸ்ட்ரைட் அந்த ஃபோக்கஸ்ன்றது எப்போவுமே இருக்கணும். இதுதான் உங்களுக்கான அட்வைஸ் மாக்காளிக்கிட்ட இருந்து. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் ரொம்ப தூரத்தில் கிடையாது, அது மட்டும் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. 3 of Swords. சில பேர் தாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அகெயின் எம்பரர், நீங்கள் உங்களுடைய அந்த எம்பரர்ஸ் எனர்ஜியில் வந்து வெளியில் வராதிங்க. உங்களில் நிறைய பேர் வந்து ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கிறீங்க. மேல் ஆர் ஃபீமேல் ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜியில் அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில் இருக்கிறீங்க. பென்டக்கிள்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸில் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பாக நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தடை ஆகும். சில பேருக்கு நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது, லைஃப்பில் இன்னும் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய விதத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் எந்தையுமே நீங்கள் ஒரு பொருட்படுத்தாமல் கடவுள் மட்டுமே நம்புங்க. கடவுள் மட்டும் நம்பி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுலேருந்து உங்களை வெளியில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க. சரியா, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஓகே, காட் பிளஸ். நெக்ஸ்ட் ரீடிங் போகுமா? நெக்ஸ்ட் ஜீசஸ் மெசேஜ். ஜீசஸ் மெசேஜ் பார்க்க வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். ஸ்டார்டிங் த மூன் பேலன்ஸ்ட் வந்திருக்கு உங்கள் லைஃப்பில். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அதிகமாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கீங்கன்னா கடவுள்கிட்ட கேட்டிருக்கலாம், ஜீசஸ் கிட்ட, நீங்கள் வந்துட்டு எனக்கு லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கான அந்த ஒரு சில விஷயங்களை என்னால் சேஞ்ச் பண்ண முடியல, ஒரு புதுசாக நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் எடுத்துகிட்டு வர முடியல, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற லைஃப்பில் அந்த பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பேலன்ஸ் ஜீசஸ் உங்களுக்கு காட்டுறாங்க.
உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு 2 பில்லர் மாதிரி சப்போர்ட்டாக இருந்து உங்களுடைய லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நீங்களே சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரியும், சில விஷயங்கள் நீங்களாக வந்துட்டு ஒரு க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, ஒரு தேவையில்லாத சில விஷயங்கள்னால நீங்களே வந்து உங்களுடைய மைண்ட் இருக்கட்டும், உங்களுடைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், லைக் பைல் 1 நான் சொன்ன மாதிரி மாக்காளி மெசேஜில் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இமோஷன்னால நீங்கள் மாற்ற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு நீங்கள் தானாக யோசிக்காமல் பலர் சொல்கிற சில விஷயங்கள்னால நீங்கள் அதை யோசிச்சு உங்களுக்கு நீங்களே பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். இது வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தடை பண்ணுற மாதிரியும் இருக்குது. பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. பேலன்ஸே இங்கே இல்லாமல் இருக்குது. உங்களுடைய மைண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை மனசு இருந்தாலும் சரி, இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா தானே உங்களை சுற்றி இருக்க மற்ற எல்லா விஷயங்களும் பேலன்ஸ்ட ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக வரும். சில விஷயங்கள் நீங்கள் இன்னமும் சில பவுண்டரிஸ் பண்ணாமல் இருக்கீங்க. சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இமோஷ்னலுக்கு அடிமையாயிடுறீங்க. இமோஷ்னலி சில விஷயங்களுக்காக சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு பயத்தினால நீங்கள் அடங்கி போகிற மாதிரி இருக்குது. இப்படியும் இருக்குது. இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு புதுவிதமான ஒரு லைஃபோ பாதையோ என்ன நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு தடங்கள் வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 ஸ்டெப் 10 ஸ்டெப் பின்னாடி வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ணால் உங்களுடைய மைண்ட், உங்களோட மனசு யோசிக்கிற விதம் எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மற்றது எல்லாமே தானாக பேலன்ஸ் ஆக கற்றுக்கும். நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் விட்டு விலகிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் பண்ண மாட்டீங்க. சில பேர் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேலன்ஸ்டாக வரும். ஓகே, பேலன்ஸ் 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 இதுதான் அதிகமாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி மெசேஜ் பேலன்ஸ் அதிகமாக இருக்கு. பேலன்ஸ் சில பேர் பிளாக் வந்து பார்க்குறதா இருக்கலாம், உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். கனவுல எதனா ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் crocodile பார்க்குற மாதிரி இருக்கலாம். உங்கள் லைஃப் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸ் விஷயம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சரி, அதுக்கு முன்ன வந்துட்டு சில பேர் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கிறீங்க நிறைய விஷயங்களில். நான் இதை சூஸ் பண்ணட்டுமா, நான் அதை சூஸ் பண்ணட்டுமா, நான் என்ன செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்கள் முன்னாடி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கடவுள் வந்து சம்டைம்ஸ் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளை வந்துட்டு ஆசை காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருவாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சூஸ் பண்ண, ஆனால் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வந்து நல்ல விஷயம், ஒரு பெட்டரான விஷயங்களாக தான் இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், நம்ம வந்துட்டு இதை செலக்ட் பண்ணட்டுமா இல்லை அதை செலக்ட் பண்ணட்டுமா, எனக்கு ரெண்டுமே வேணும்னு சில பேர் நினைப்பீங்க. உங்களுடைய மைண்ட் அந்த அளவுக்கு பேலன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற விஷயம் என்னன்றதுல நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் காம் ஆகுங்க, மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை லைஃப்பில், உங்களுக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடவுள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இல்லை உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம், எது ரொம்ப தேவைன்னு உங்கள் மனசு சொல்லுது அந்த விஷயத்த செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்யூஷன் கரெக்டாக இருக்கணும். மெடிடேஷன் பண்ணால் சக்ராஸ் அலைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. அதுக்காக டைம் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு செலக்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக கன்ஃபியூஸ் இருக்குது. ஏதோ 2 விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க. அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கு கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த என்ன
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களே தவிர சூஸ் பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தானாக பண்ணாதான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்து போகும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க. ஒன்று விட ஒன்று அதிகமான ஒரு வேல்யூபிள் திங்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. எல்லாமே ஒரு வேல்யூபிள் திங்ஸாக தெரியும். ஆனால் அதிலே ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்ற விஷயமா இருக்கும். அந்த விஷயம் என்னன்றது நீங்களாக தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க, நல்ல விஷயமா சூஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க. நீங்கள் மைண்ட் அப்படியே என்ன பிளாக் பண்ண மாதிரி இருக்குது. சில பேருக்கு பிளாக் பண்ண மாதிரி. சில பேர் வந்துட்டு நீங்கள் ரொம்ப காலமாக நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு ஆசை வளர்த்துக்கிட்டோ ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டோ இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயம் உங்களுக்கு இந்த வேல்யூபிள் திங்ஸில் இருக்குது. ஒரு 6 விஷயம் அரிச்சிருக்காங்களா, இல்லை ஒரு 2 விஷயம் இருக்குன்னா அதில் உங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். லைக் காளி மெசேஜில் வந்த மாதிரியே இல்லை, நல்ல லைஃப் நீங்கள் செலக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. எல்லாமே உங்களோட லைஃப் சேஞ்சிங்க்கான ஒரு விஷயம். நீங்கள் லைஃப் எதிர்பார்த்துட்ருக்க உங்கள் லைஃப் சேஞ்சிங்கான விஷயம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. டைம் எடுத்துக்கோங்க, யோசிங்க. உங்கள் லைஃப்கான அந்த ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். காளி மெசேஜில் வந்த மாதிரியே இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், சேம் மெசேஜஸ். கொஞ்சம் தான் மாறி இருக்குது, கொஞ்சம் கார்ட்ஸ் அந்த மாதிரி வருது. உங்கள் முன்னாடி தான் நான் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிற கார்ட்ஸ் தானாக தான் வருது. உங்கள் லைஃப் சக்ஸஸ்க்கு உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுள் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ கோயில் நீங்கள் வந்துட்டு சர்ச்சில் போயிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுறதுனாலையும் நீங்கள் இது பண்ணுறதுனாலையும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவாக யோசிக்க ஆரம்பிங்க, சரியா? இல்லைனா நீங்கள் லைஃப்பில் வந்து எப்போவுமே அந்த இது உங்களுக்கு வந்து ஒரு பாடம் மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. எந்த விஷயம் உங்களுக்கு நல்லதுன்றதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் கூட்டிகிட்டு போகிற லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸ்ன்றது. சேம் கார்ட்ஸ் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் வந்து ஒன்று தான். நம்ம ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஃபார்மில் தான் நம்ம வந்து அவங்கவுங்க ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கும்பிடுறோம். கடவுளே நமக்கு வந்து காட்டுறாங்க நான் ஒன்று தான்ன்ற மாதிரி. தனித்தனி விஷயங்கள் சில பேருக்கு நான் சொல்கிறது சில பேர் தப்பாக இருந்தால் சாரி. ஆனால் நான் இப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே மனுஷங்க நம்ம தான் பிரித்து பார்க்கணும் கடவுள்கள். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. 5-6 கார்ட்ஸ் வந்துடுச்சு. கன்ஃபியூஷன் இருக்கீங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஒரு டிசீட்ஃபுல்லான சில விஷயங்கள்ல நீங்கள் போய் மாற்ற மாதிரி இருக்கும். எந்த விதமான ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டெப்பே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்க்கு தேவைன்றதை தானாக உங்களுக்கு நீங்கள் தானாகவே உங்களை கடவுள் சக்ஸஸ்க்கான அந்த பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஜீசஸோட மெசேஜஸ். ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.